பாஜக எதிர்ப்பு பேசுறவங்கள தானே மக்கள் இங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடா டெல்லியான்னு பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் கடந்த ஆட்சியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனசுல இருக்கு. அப்ப நீங்க கொள்கை எதிரியா சித்தரிச்சிருக்கவங்க தான் அந்த பாஜகங்கும் போது நிறைய பேசணும்னு கரெக்ட். நீங்க சொன்ன அந்த சூழ்நிலைகள் வேற. அம்மா ஜெயலலிதா அம்மா பேசும்போது மோடியா லேடியான்னு பேசினா இருந்த சூழ்நிலைகள் வேற. நேற்று டெல்லியா தமிழ்நாடா பேச சூழ்நிலை வேறு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகங்கிறது எங்கள் தலைவர் ஒரு கழகத்தில், நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் அல்லது இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆளுமையாக, பெரிய ஒரு இளைஞர் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கி வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மற்ற சீசன் அதெல்லாம் இல்லை. அதனால் கேட்பதற்குண்டான பேசுகிற சந்தர்ப்பங்கள் இல்லை. இன்றைக்கி பாசிசம் பாஜக கட்சிகள் நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்கெல்லாம் இங்கே வருவதற்கு யோசிக்கிறாங்க. அவங்க மட்டும் வேணாம், தமிழ்நாடு ரீஜன் பார்ட்டிகளே எதுக்குப்பா நம்ம சண்டை போடணும், நம்ம வந்தோமா கொலை பண்ணியாடுறோமா போனோமா தான் இருக்காங்க. அதனால் நம்ம யார்கிட்ட சண்டை போடணும்னா ரீஜனல் பார்ட்டிஸ் கூட தான். என்றைக்கு இது தமிழக சட்டமன்ற தேர்தல் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது நீங்கள் சொன்ன கருத்தியல்கள் பொலிட்டிக்ஸ்லாம் நடக்கும், நிறைவேறும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த தேர்தலில் உங்களோட ஸ்டாண்டு சொல்லியிருக்கணும் இல்லைங்கிற கேள்வியும் மக்கள் கேட்பாங்க. கரெக்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகம் எங்களோட கோட்பாடையும் கொள்கையையும் மக்களுக்கு உண்டான சேவைகளையும் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். நான் வீட்டில் சமையல் பண்ண சாப்பிட்டா தான் அடுத்தவங்க கொடுக்க முடியும். நான் சாப்பிடாம நான் பட்டி இருந்து அடுத்தவங்க செய்ய முடியாது இல்லையா? அதே போல தான் இதுவும் நம்ம மக்களுக்கு முதல்ல நம்ம அரசியல் எதிரியை வீழ்த்துறது முக்கியமா, கொள்கை எதிரியை வீழ்த்துறது அதை விட முக்கியமா? முதல்ல அரசியல் எதிரி தான் நம்ம கூட இருக்க பேட்டர்ன். கூட இருக்கிற ரைவல் யாரும், என் கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்றி வீட்டுக்காரன், இந்த மாதிரி தான் என் கூட இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள் தான், என் கூட இருக்கிற பசங்க தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே சண்டை போடும் முதல்ல ஸ்கூலில் தான் மேட்ச் வச்சிருப்போம். ஸ்கூலுக்கு ஒரு டீமுக்கு தான் மேட்சிங். 5 கிளாஸ் இருக்குது, 5 கிளாஸ் தான் ஃபைட்டிங் இருக்கும். கொள்கை எதிரியை உண்மை அப்படி தானே. ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.